போது அவங்க சொல்லியிருக்காரு, இந்த கதையை விஜயகாந்த் வைத்து சொன்னால்தான் எடுபடும், வேற யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன். இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில என்னுடைய கருத்துக்களையும் தைரியமாக நீங்க ஒரு அரசியல் வந்து செஞ்சா என்ன செஞ்சா என்ன அப்படின்னா குறிச்சு வச்சுக்கோங்க மாதிரியே பார்ப்பாங்க. நான் அப்ப கடைசி 9 மணிக்கு மேல காவல்துறை அதிகாரிகளை பார்ப்பேன். சொல்லுவார், என்னப்பா சொல்லு அப்படின்னு. நான் சார் நான் காலையில இருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறீங்களோ, நீ மன்றம் தானே, சும்மா அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க, நீ என்னையா அப்படிங்கிற ஏளன பேச்சுகள் அடிக்கடி சொல்லும் பொழுது, அப்படின்னா மன்றம்னா இவங்களுக்கு என்ன சாதாரணமா போச்சா? இன்னைக்கு தான் கட்சி. தயவு செய்து இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்க. இந்த அத்தனை பேரும் மன்றத்தில் இருக்கிறவங்க தான். அன்னைக்கு இவங்க எல்லாம் எல்லா கட்சியில இருக்கும் பொழுது இவங்க ஓட்டு மாத்திரம் தேவை, மற்ற நேரங்கள் மாத்திரம் மன்றத்துக்கார எதுக்கு மட்டும் திட்டுறது. இதையெல்லாம் நினைச்சா வேதனைப்பட. நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க, என்னுடைய அறிக்கை என்ன இருக்கும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் உங்க ஓட்டை போட்டுக்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இவங்க சீண்டி 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 இப்படி சொல்லி சொல்லி நான் கடைசியில் பார்த்தா, ஏடா என் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீங்க எங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் கொஞ்சம்